பாருங்க, வழக்கமா செய்கிற மட்டன் சுக்காவை விட கொஞ்சம் மசாலா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 1/4 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மட்டன் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நான் எடுத்த மட்டன் அளவுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. பாருங்கள், இந்த தக்காளி. பாருங்கள், இப்போ இந்த எல்லா மசாலாவையும் அரைச்சிக்கலாம். ஒரு அரை வெங்காயம் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது நான் அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே நெய்ஸாக நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இது கூட உங்களுக்கு கொத்தமல்லி வேணால் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கடைசியாக கூட நீங்கள் போட தேவையில்ல. அப்படி போட்டிங்கன்னா, நான் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது கொத்தமல்லி, அதனால் கடைசியாக போட்டுக்கிறேன். பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து தனியாக வந்து அப்புறம் நான் கடைசியாக வந்து கட் பண்ணி இந்த மட்டனோட ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த எல்லா மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நம்ம அரை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ அது பொடியாக கட் பண்ணிவிட்டேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த நெய்ஸாக இவ்வளோ நெய்ஸாக அரைச்சிருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். ஒரு 50 ml அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் இந்த சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது சூடாகட்டும். நம்ம வெங்காயம் வந்து வதக்கிடலாம். நம்ம பாதி வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, பாருங்கள், இதில் பாதி வந்து வதக்கிறோம், மீதி பாதி வந்து நம்ம மசாலாவோட அரைச்சிருக்கோம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிக்கோங்க. நான் கரம் மசாலாலாம் எதுவுமே போடலை. நான் அப்படியே தான் செய்கிறேன். நான் லவங்கம் பட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் தூக்கலாக வேணும்னா மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து இது வதங்கிடுச்சு மிளகாத்தூள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம். கடைசியில் உங்களுக்கு பத்தலைன்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க. மசாலா நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி சுக்கா வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகா ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் மசாலா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே தண்ணி போடாதீங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மட்டன் வந்து கொஞ்சம் இந்த மசாலாலேயே நல்லா வேகட்டும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடில் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு 3 விசில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேனில் தான் செய்கிறேன். இந்த மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இந்த மசாலாவில் நல்லா புரட்டி விட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மட்டன்லேயும் கொஞ்சமாக தண்ணி விடும். பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. அதனால் கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலே இந்த மட்டன் வேகட்டும். ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க.
இப்போ வந்து பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இல்லையா, நம்ம ஃப்ளேம் குறைச்சிட்டு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த கொஞ்சமாக தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு பாருங்கள் உங்களுக்கு மசாலாவோட எப்படி இருக்குது. கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து தேவைக்கு தண்ணி போட்டுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மிக்சியில் மசாலா அரைச்சேன் இல்லையா, பாருங்கள் அதில் 1 டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மட்டன் வந்து நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுடுங்க. ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சு வேக வைங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே போட வேணாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நான் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். நான் பெருசாக போட்டிருக்கேன். அது ஏன்னா நான் வீடியோக்காக போட்டிருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி நீங்கள் நிறைய போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், கடைசியாக ஒரு பச்சை மிளகா மட்டும் கீறி போட்டுக்கோங்க. அது வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த சுக்கா சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா. உங்களுக்கு வந்து கிரேவியோடு வேணும்னா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி கிரேவியோடு தான் செய்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடவும் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கிரேவி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் வெங்காயமும் அதிகமாக போட்டு மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கிரேவி வரும். நீங்கள் இடியாப்பத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நான் இந்த அளவுக்கு கிரேவி வச்சுருக்கேன். நான் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.